எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. வாராகி அம்மன் வாக்கு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இவ்வையகமும் செழிக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாள் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள். அன்பார்ந்த கும்பம் ராசி அன்பர்களே, பொதுவா இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் அப்படிங்கிற பதிவு மூலமாக நான் உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்ம எத்தனையோ பதிவுகளை இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையை கற்றுக்க போகிறோம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை எப்படி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். அதே போல் இனிமே வரக்கூடிய வீடியோ பதிவு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். அதனால் இனிமே நீங்கள் ஜெயிக்கணும், அதாவது நீங்கள் ஜெயிச்சு தான் ஆகணும். சும்மா சும்மா நான் தோத்துட்டே இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதே போல் நீங்கள் எத்தனை காலம்தான் ஒரு பாரியாகவே இருக்க போகிறீங்க? நீங்கள் ஒரு சிலையாக மாறுறதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. சும்மா ஏனோ தானமான இருந்த நீங்கள் இனிமேல் ஒரு தெளிவான முடிவில் வரணும். அதுதான் கும்பராசி அன்பர்கள். இன்னொரு விஷயம், நாங்கள் சொல்கிற பயணத்தின் வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அப்போ முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் உங்களுக்கு கிரகங்கள் தான் முக்கியம். அப்போ எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க, அப்போ உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் இருக்கிறாரான்னு பார்த்துக்கங்க. ஒருவேளை அப்போ உங்கள் சூரிய பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் இருந்தாருன்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்க. அதே போல் உங்கள் ராசி கட்டத்தில் சனி பகவான் இருக்கிறாருன்னா அதுவும் யோகங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஆகையால் சனி பகவானும் உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பார். அடுத்ததாக பாருங்கள், உங்கள் ராசி கட்டத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான் இவங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு யோகங்க. அதே போல் உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரான்னு பாருங்கள். அதே போல் ராகு கேதுவும் இருக்கிறாங்கன்னான்னு பாருங்கள். இவங்க 3 பேரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிரமம். அப்போ முதல்ல உங்கள் ராசியில் சூரிய பகவான் இருந்தால் எப்படிங்க நல்லது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே போல் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதே, அது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்காங்க, அதாவது அரசியலில் எதிர்க்கட்சி இல்லைன்னா சட்டமன்றமும் இருக்காது. அதே போல் ஒரு எதிர்க்கட்சி இல்லைன்னா பாராளுமன்றமும் இருக்காது. அப்போ எதிர்க்கட்சின்னு ஒன்று இருக்கணும் இல்லை? அதே போல் இயல்பாகவே இயற்கையாகவே இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் இப்படி எல்லாமே ஒரு எதிர்மறை ஒன்று இருக்கணும்ல. அப்போ உதாரணமாக ஆளுங்கட்சி எப்பயுமே நல்லா செயல்படணும்னா எதிர்க்கட்சின்னு ஒன்று இருக்கணும்ல. அப்போ கும்பராசியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது சனி பகவானுங்க. அதாவது சனி பகவான் தான் உங்களுக்கு ராசிக்குரியவன், ஆட்சி பெற்றவன். அப்போ கூடவே இதில் சூரிய பகவான் உங்களுக்கு நட்பு பெற்று இருக்கிறாரான்னு பாருங்க. அப்படி நட்பு பெற்று இருந்தார்னா அப்போ கும்பராசியில் பிறந்தவங்க இவங்க மனசு உள்ளார ஒரு பயம் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன, எவனாவது நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிடுவானா அப்படிங்கிற பயம் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிப்பீங்க, அதை செயல்படுத்துவீங்க. அதே போல் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் எப்பயுமே செய்வீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான வழி. அதாவது நீங்கள் உங்களுடைய திறமையை நீங்கள் கண்டுபிடிக்கிற இடம்தான் உங்களுடைய மனசுங்க. அதாவது உங்களுடைய திறமையை நீங்கள் கண்டுபிடிக்கிற இடம் எதுன்னு கேட்டால் அது உங்களுடைய மனசு. இப்போ பல கும்பராசிக்காரர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, மனசாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு கண்டிப்பாக இப்போ நீங்கள் நினைப்பீங்க தானே. அதே போல் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, கடவுள் நமக்கு எப்போ தெரியுமா சப்போர்ட் பண்ணுவார்? அதாவது உங்கள் திறமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாருங்க. இதுதான் விஷயம், இவ்வளோதான். அப்போ திறமையை தெரிஞ்சிக்காதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, காலையில் ஒரு டீ கடை, சாயந்தரம் ஒரு டீ கடை, மத்தியானத்தில் ஏதாவது ஒரு மரத்தடியில் உக்காந்துக்கிட்டு நியாயம் அடிச்சுட்டு அப்படியே இவங்க காலத்தை ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்களுடைய டைம் பாஸ் அதிலே போயிடும். அப்போ கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்காவது உதவி செய்யறதுக்காக இருந்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட யாராவது உதவி ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா
உங்களுக்கு லாபம் அதில் இருந்தால் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு அதில் லாபம் இருந்தால் செய்யுங்க. அப்படி உங்களுக்கு லாபம் இல்லைன்னா தயவு செஞ்சு செய்யாதீங்க. சும்மா கூட இருங்க. அப்போ தான் உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த படம் பார்க்கும்போது இடையில் இன்டர்வல் வருதுல்ல, அந்த மாதிரி உங்களை டைம் பாஸ் ஆக்கிட்டு போயிடுவாங்க. உதாரணமா நீங்க மகர ராசிக்காரர்கள், மத்தவரு ஒரு வேற ராசியா இருப்பாங்க. அவங்க "வாங்க தம்பி பேசலாம். அட வாங்கண்ணா பேசலாம்" அப்படின்னு சொல்லி உங்கள கூப்பிட்டு, உங்ககிட்டருந்து தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, அவங்க முன்னேறி போயிடுவாங்க. ஆனா, நீங்க உங்க காலத்த டைம் பாஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா, நீங்க இப்படியே வாழ்க்கையில டைம் பாஸ் பண்ணிட்டே இருந்தா, நீங்க எப்பதான் முன்னேறுவது? அப்ப நீங்க ஒரு பெரிய ஆளா, ஒரு விஐபியா எப்ப நீங்க செட்டில் ஆவுறது? அப்போ உங்க பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, இனிமே நீங்க மத்தவங்களுக்கு ஒரு டைம் பாஸா எப்பயுமே இருக்கக்கூடாதுங்க. அதேபோல பொதுவா கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு இருக்கிறதுலயே மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? உங்களுடைய ஹியூமர் தாங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஹியூமர் தாங்க. அதேபோல இந்த கும்பராசியில பிறந்துட்டாங்கனாவே, இயற்கையாவே இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட நகைச்சுவை பாணி வந்துடுங்க. உதாரணமா நீங்க எங்க இருந்தாலும் மத்தவங்கள உங்களால ஒரு லைட்டா சிரிக்கணும், அப்படி சிரிச்சாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்க. அதேபோல உங்க குடும்பத்தில அதாவது இந்த கும்பராசி இருக்கிறவங்க வீட்ல யாருன்னா உம்முன்னு இருந்தாங்கன்னா, வீட்ல எல்லாரும் சைலன்ட்டா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காதுங்க. அவங்கள முதல்ல சிரிக்க வச்சுட்டு தான் இவங்க அடுத்த வேலையே பாக்குவாங்க. அப்படியான ஒரு ஹியூமர் குணம் கொண்டவங்க இவங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள். அடுத்ததா பாருங்க, மத்தவங்க சிரிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. ஆனா, நீங்க சிறப்பா இருக்கிறீங்களான்னு கேட்டா, கண்டிப்பா இல்லைங்க. அப்ப இதுல இந்த தப்பு எங்க நடக்குதுன்னா, ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் தாங்க காரணம். அப்ப நீங்க நல்லா இல்லன்னா, உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் தான் காரணம். அப்போ உங்க ஜாதக கட்டத்துல அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு பகையா போயிடக்கூடாதுங்க. அதேபோல உங்க ஜாதகத்துல சந்திர பகவான் பகையா போயிறக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு பகையா போயிட்டாங்கன்னா, அப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை தாங்க. உங்களுடைய வாழ்க்கை அமாவாசை மாதிரி இருட்டா இருக்கும். அதேபோல நீங்க பாருங்க, அவ்வப்போது நமக்கு பௌர்ணமி வெளிச்சம் மாரி வரும். அதாவது இதுக்கு இடையில அவ்வப்போது நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்த ஆண்டவன் நம்மளுக்கு கொடுப்பாருங்க. அப்படி ஆண்டவன் அந்த வெளிச்சத்த கொடுக்கும்போது, நாம அத கப்புன்னு புடிச்சுக்கணும். கை விட்டுறக்கூடாது. அப்படி பிடிச்சுக்கின்னு இறுக்கி பிடிச்சுன்னு கப்புன்னு இருந்துடணும். இதுதான் நாங்க சொல்ல வர்றது. அடுத்ததா பாருங்க, உங்களுக்கு சந்திரன் பகையா போறதுனால, நீங்க மத்தவங்க உண்மைய பேசுறாங்களா, பொய்ய பேசுறாங்க அப்படின்றது உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதேபோல ஒருத்தன் நம்ம கிட்ட எப்படி பேசுறான், எப்படி பேச மாட்டேங்கிறான் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதேபோல சில டைம்ல நீங்க அதனால மாட்டிக்கவும் கூடுவீங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கும்பராசி அன்பர்களே இந்த உலகமே ஒரு ஃப்ராடு அப்படின்னு நீங்க நினைங்க. நமக்கு முன்னாடி இருக்கிறவன் எல்லாருமே முட்டாளுங்கன்னு நினைங்க. அப்படி நீங்க நினைக்கும்போது நீங்க புத்திசாலி ஆகலாங்க. அதுவே உங்க எதிர்ல இருக்கிறவன் இவன் ரொம்ப புத்திசாலிடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அவனுக்கு அடிமையா போயிடுவீங்க. அப்ப கும்பராசிக்காரர்களே கடைசி வரைக்கும் நீங்க அவனுக்கு அடிமையா தான் இருக்கணும். அப்ப நாங்க சொல்றது புரியுதுங்களா? தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க உங்க பயணத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப நீங்க ஒரு புத்திசாலியா வரணும். அதேபோல கடவுள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருள் உங்களுக்கு இயற்கையாவே கொடுக்குறாருங்க. அப்ப இந்த கும்பராசியில பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான திறமைகள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்குமே இந்த கும்பராசியில பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்குது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சிக்கணும். அப்போ கும்பராசியில பிறந்த சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்க ராசியில சூரிய பகவான் நட்பு பெற்று இருந்தால், அதாவது சூரிய பகவான் உங்க ராசி கட்டத்துல இருந்தா, அதேபோல நீங்க பங்குனி மாதத்துல பிறந்து இருந்தீங்கன்னா, நிச்சயமாக நாங்க அடிச்சு சொல்றோங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு கதவ இயற்கையாவே இறைவன் திறந்து விடுவாருங்க. நாங்க அடிச்சு சொல்றோங்க, உங்களுக்கு எத்தனை கதவுகள் வேணா அடைக்கட்டும், எவ்வளோ பிரச்சனைனாலும் வரட்டும், கண்டிப்பாக இன்னொரு கதவு உங்களுக்கு திறக்கப்படுங்க. அப்ப முதல்ல சூரிய பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அத ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஜாதக கட்டத்துல செக் பண்ணுங்க. ஒருத்தன் நம்மகிட்ட காதல் தோல்வி அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தான். ஒரு பொண்ணு எனக்கு கழட்டி விட்டுட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு நாங்க என்ன சொன்னோங்கன்னா, "உனக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்க போறாப்பா.
ஒன்று இழந்தால் தான் உனக்கு அடுத்தது வர்றது தான்பா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னோங்க. அதே போல் அவனுக்கு அமைஞ்சிச்சு. அப்போ சூரிய பகவான் உங்களுக்கு நட்பு பெற்று இருந்தார்னா ஏதாவது ஒரு கதவு உங்களுக்கு நிச்சயமாக திறக்குங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்காங்க. அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறதா பெஸ்ட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இரண்டாவதாக கிடைக்கிறது உங்களுக்கு இருக்கிறதுலே சிறப்பானதா பெஸ்ட்டானதா உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. இது தாங்க கும்பம் ராசி. கும்ப ராசினாவே கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக மட்டும்தாங்க அமையும். அதே மாதிரி உங்களுக்கு புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இவங்க 3 பேரும் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கிறாங்களா, நட்பு பெற்று இருக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி உங்களுக்கு நட்பு பெற்று இருந்தாங்கன்னா நிச்சயமாக நாங்கள் அடிச்சு சொல்கிறோங்க, நீங்கள் நினைக்கிறது அனைத்துமே நடக்குங்க. அதே போல் பெரியவர்களுடைய பிளெஸிங் எப்பயுமே உங்களுக்கு கிடைக்குங்க கும்பராசி அன்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு பணம், காசு இது எல்லாமே நிறையவே உங்களுக்கு அமையுங்க. இடம், பொருள், வாகனம் எல்லாமே வாங்கிறதுக்கான யோகமும் கிடைக்கும். அதே போல் சந்தோஷமாக எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ, உதாரணமாக ஒரு 2 வீலர் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க, நடக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது இந்த கிரகங்கள் உங்களுக்கு நட்பு பெற்று இருக்கணும். இதுவே இந்த கிரகங்கள் சுக்கிர பகவான், குரு பகவான், புதன் பகவான் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறாங்கன்னா என்ன சாப்பாடு இருக்கோ அதை தான் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுங்க. அப்போ என்னவாகும்னா நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. நாம் என்ன நினைக்கிறோங்களோ அது எல்லாமே நடக்காது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க. அப்போ உங்கள் லைஃப்பையும் நீங்கள் செக் பண்ணிக்காங்க. நீங்கள் சும்மா தோல்வின்னு எப்பயுமே நினச்சி புலம்பக்கூடாது. சில பேர் என்ன வாழ்க்கை ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கால்வாசி பேர் இதை நினைப்பீங்க. அப்போ கும்பராசிக்காரர்களே நீங்கள் தோல்வின்னு எப்பயும் நினச்சிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தாமல் போகக்கூடாது. இதெல்லாம் சரியில்லைன்னா அடுத்த கட்டத்தை பார்த்து நீங்கள் வந்துடணும். அடுத்த கட்டத்தை பார்த்து நீங்கள் நகரணும். இதுதான் உங்களுடைய முக்கியமான விஷயம். இதுதான். அடுத்ததாக பாருங்கள், ராகு கேது உங்களுக்கு பகைங்க. அதனால் சட்ட சிக்கல்கள், அதாவது போலீஸ், கோர்ட்டு இது எல்லாமே நடக்கும். பொதுவாக நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் கோர்ட்டுலேயே வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு சட்டத்தினால ஒரு பயம் இருக்கும். உதாரணமாக, ஏப்பா போய் தேவையில்லாமல் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, எதிர்த்து பேசினா மட்டும் என்னப்பா ஆக போகுது, இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்த்து பேசுகிறதே தேவையில்லாத விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ இதை நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்காங்க கும்பராசிய நண்பர்களே. அதாவது ராகு கேது உங்களுக்கு பகை. அதே இந்த ராகு கேது உங்கள் ஜாதக கட்டத்தில் நட்பு பெற்று இருக்கிறாங்க, உச்சம் பெற்று இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் எல்லாமே ஒரு நீதி சொன்னாலே அது கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும்பா அப்படின்னு மற்றவங்க புரிஞ்சிக்குவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு தர்மம் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவனை கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. இவனுக்கு நாம் தர்மம் போட்டால் இவன் சந்தோஷப்படுவானா, அதுவே இவனுக்கு நம்ம தர்மம் போடலைன்னா காரி துப்பிடுவான், சாபம் விடுவானா அப்படின்னு நீங்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அதே போல் நீங்கள் தர்மம் போட்டால் தான் இவன் சாப்பிட முடியுமா, இவன் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு தர்மம் தேவைப்படுதுன்னா மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க, இவனுக்கு சாப்பாடு போடுங்க, பணம் கொடுங்க அப்படின்னு. அதே இவன் திட்டுறவனாக இருந்தால் இவனுக்கு தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா இல்லையா? இது உண்மை. கும்பராசிக்காரர்கள் இவங்க எப்பயுமே இது சரி, இது தப்பு அப்படின்னு கரெக்டாக சொல்லிவிடுவீங்க. அப்படி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், இதுவே உங்களுக்கு ராகு பகவான், கேது பகவான் நட்பு பெற்று இருக்கிறாங்க, இல்லை உச்சம் பெற்று இருக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு தர்மவானாக இருப்பீங்க. உங்களை எப்பயுமே நீங்கள் ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதுவே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரர்களே நீங்கள் ஒயிட் வெள்ளை நிறத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே கும்பராசி பெண்களாக இருக்கக்கூடியவங்க ப்ளூ கலரை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதே போல் கும்பராசி ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட்டு ப்ளூவும் மிக்சிங்கில் நீங்கள்
ஆடைகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அடுத்ததாக பாருங்கள், உங்களுக்கு செவ்வாய் பகவான் பகை, அதனால் உங்களுக்கு ரேசிஸ் கொடுமை கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது அலர்ஜி உங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு அலர்ஜி ஆண் பெண் இருவருக்குமே கண்டிப்பாக இருந்துட்டு இருக்குங்க. அப்போ இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் பகவான் பகை பெற்று இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானுங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணுங்க. அந்த சுப்பிரமணியனை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு செஞ்சுட்டு வரணும். எந்த முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அதே போல் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் உப்பில்லாத சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க, வழிபாடு செய்யுங்க. அப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. இதுதான் உங்களுடைய நல்லது. நல்ல வழியை கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இப்படி உங்களுக்கு பயணம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு சந்திரன் பகை, செவ்வாய் பகை, ராகு கேது பகை இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கும்பராசி அன்பர்களே, நீங்கள் மற்றவர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் நீங்கள் ஒரு உண்மையான விஷயத்த சொல்லுவீங்க, அவங்க அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதற்காக நீங்கள் போய் தேவையில்லாமல் சண்டை, பேச்சுவார்த்தை இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யாதீங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அவங்க 1950ன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னது தான் சரி அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொன்னாலும், உனக்கு ஒன்றும் தெரியாது, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆகையால் நீங்கள் யாருக்கிட்டையுமே போய் வாக்குவாதம் செய்யாதீங்க. வீண் விவாதம்லாம் தவிர்த்துடுங்க. நீங்கள் உண்மையை சொன்னீங்க, அவங்க கேட்கல. அப்படி கேட்காத பட்சத்தில் விட்டுட்டு போங்க. கண்டிப்பாக அவங்களுக்கே ஒரு நாள் கண்டிப்பாக இது சரி அப்படின்னு தெரிய வரும். அப்போ அவங்க மூக்கு உடஞ்சிரும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. கும்பராசிக்காரர்களே, தனிமரமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனிமரமாக பல பேருக்கு நீங்கள் கண்டிப்பாக நிழலாக இருப்பீங்க. அதுதான் கும்பராசி அன்பர்களுடைய குணம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்களுடைய பயணம். நீங்கள் இப்படி இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக்குங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் 75% பலிக்கும். மீதி இருக்கக்கூடிய 25% உங்களுக்கு தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க. அதனால நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவலே போதுமானதுங்க. ஆன்மீகம் என்பது ஏழ்மையே, நம்பிக்கையே இறைவன் அடியை தொழுது இந்த வீடியோ பதிவை நம்ம முடிக்கிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நீங்க வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்க ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.